ரோமன் ரிங்ஸ் ரா ஆரம்பிச்சோனே வரார். ரா ஆரம்பிச்சோனே வந்த ரோமன் ரிங்ஸ் உள்ற வரார். உள்ற வந்து பேச ஆரம்பிக்கிறார். எதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் போல அயோவா மக்களை தன்னை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சொல்லி ஆரம்பித்து அவர் நேற்று நடந்த சம்மர் ஸ்லாமில் நடந்த வெற்றியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சொன்னதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நான் ராயல் ரம்பிளில் வின் பண்ணி ரெசில்மேனியாவில் அந்த வயசான கிழவனை தோக்கடிச்சு நான் சாம்பியன் ஆவேன், சாம்பியன் ஆகி நான் சம்மர் ஸ்லாம்லையும் சாம்பியனாக இருப்பேன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ரோமன். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம என்னோட சகோதரனை செத்ரோலின்ஸையும் நீங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மைக்கை தூக்கி காமிக்கிறார். அந்த இடத்துல செத்ரோலின்ஸோட பாட்டு பாடுது. அந்த அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்ஏ நைட் மியூசிக் வருது. எல்ஏ நைட் ரிங்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஹே ரோமன், நீ சம்மர் ஸ்லாமில் ஜெயிச்சு இன்னமும் சாம்பியனாக இருக்கிற, அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் நான் உன்னை ஒரு விஷயத்தை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் சொந்த முயற்சியால் இதை வெற்றி பெற்றிருக்க. ஆனாலும் நீ இன்னமும் ஒரு மோசடிக்காரனாக தான் திகழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ ஒரு ஃப்ராடு பையன், நீ ஏமாத்துக்காரன். பல மாதங்களாக நான் உன்னை அழைச்சிக்கிட்டு இருக்கேன். உன் பேரை சொல்லி நான் உன்னை சேலஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ எனக்கு பதில் கூறவே இல்லை. சரி, நீ வந்து எனக்கு கூட மோதிரத்துக்கு பதிலாக உன்னோட நாய்களை தான் ஏவி விடுற, அதாவது உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நீ ஏவி விடுற. அவங்களையும் நான் தோக்கடிச்சிட்டேன். அவங்களாம் தோக்கடிச்சு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ எனக்கு பதிலளிக்க பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிற. முடிஞ்சா தைரியம் இருந்தால் என் கூட நீ மோதிரத்துக்கு ரெடி ஆகிற. அது இன்னைக்கா இருந்தாலும் சரி, இல்லை இந்த நைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நெக்ஸ்ட் வீக்காக இருந்தாலும் சரி, இல்லை மணி இந்த பேங்காக இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் நான் தயாராக இருக்கிறேன். நீ மோதிரத்துக்கு தயாரா? செத்ரோலின்ஸ் கூட நீ விளாண்ட மாதிரி நேர்மையாக மோதணும். ஏன் கூட இதுக்கு முன்னாடி நீ விளாண்ட மாதிரி நேர்மை அற்ற மாதிரி மோதக்கூடாது. ஃப்ராடுத்தனம் பண்ணி என்னை ஜெயிச்சில அந்த மாதிரி மோதக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு எல்ஏ நைட். யாரை பார்த்து என்ன சொல்கிற? நான் ஃப்ராடுன்னு சொல்கிறியா? யார்கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிற? ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ. நீ ஒரு பெரிய மெகா ஸ்டாருன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க. நீ ஒரு மெகா ஸ்டார்லாம் கிடையாது, நீ ஒரு டம்மி ஸ்டார். நீ எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க. நீ ஒரு டேக் டீம் மேட்ச்சில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நீ தோக்கடிச்சிட்டா, நீ பிளட் லைனில் உள்ளவங்கள தோக்கடிச்சிட்டா நீ பெரிய ஆள் ஆகிடுவியா? நீ பெரிய ஆள்லாம் கிடையாது. உனக்கு வந்து நீ ஒரு பெரிய போட்டியிலையும் ஜெயிக்கல, ஒரு ராயல் ரம்பிளையும் ஜெயிக்கல, இந்த மாதிரியான நீ இடத்துல இருந்து ஜெயிக்கல. அப்படிப்பட்ட உனக்கு எப்படி நான் சாம்பியன்ஷிப் மேட்சை தர முடியும் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் கேட்குறாரு. ரோமன் ரிங்ஸ் கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டை கூப்பிட்டு, நீ வந்து கிளம்பலாம், ஆனால் இங்கேருந்து எனக்கு எதிராக நீ நின்று இன்னும் ஒரு வாட்டி கூட ஜெயிக்க முடியாது இனிமேலும். ஏன்னா எனக்கு பல ஃபேன்ஸுகள் இருக்கிறாங்க சப்போர்ட்டுக்கு. நீ ஷீல்டில் வந்து உனக்கான பாதுகாப்புக்காக நீ உன்னை வந்து பார்த்துக்கொள்ள தான் நீ வந்து ஷீல்டுக்குள்ளே இருந்திருந்த. அந்த ஷீல்டே இப்போ இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ என்ன வந்து தோக்கடிக்கலான்னு நினைக்கிற. இந்த வாட்டி கனவுல கூட நினைக்காத உன்னோட பிளட் லைன் ஃபேமிலியை வச்சு என்னை தோக்கடிச்சிடலான்னு. ஆனால் இந்த இடத்துல ரெஸ்லிங்கில் இந்த கம்பெனியில் சாம்பியனே இல்லைனாலும் இந்த ரெஸ்லிங் உலகின்ல முடிசூடா சாம்பியன் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் அப்படின்றாரு. எல்லாமே வந்து ஃபேன்ஸ்லாம் யா அப்படின்னு கத்துறாங்க.